வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது ஃபர்ஸ்ட் ஷோ டாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பராசக்தி. இது எஸ்கேவுடைய 25வது படம். மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷுடைய 100வது படம். சுதா குங்காரா தான் டைரக்டர். கதையை பத்தி பேசணும் அப்படின்னா 1959 டு 65 காலகட்டங்களில் அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் வந்து மும்மொழி கொள்கையை ஏற்கணும், இந்தி மொழியை வந்து கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிற சொல்லி ஒரு திணிப்பு ஜீவோ கொண்டு வர்றாங்க. அதை எதிர்த்து வந்து சிவகார்த்திகேயன் தலைமையிலான ஒரு மாணவர் அமைப்பு வந்து போராட்ட களத்துல குதிக்கிறாங்க. அந்த போராட்ட காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கசப்பான விஷயம், சிவகார்த்திகேயனை வந்து போராட்ட காலத்தை விட்டு விலகி பொறுப்பான பையனா வேலை பார்க்க வைக்குது. அதே போராட்ட காலத்துல பாதிக்கப்பட்ட ரவி மோகன் அவர்கள் வந்து தமிழ் மக்கள் மீது தீரா பகையும் வெறுப்பும் கொண்டு சமயம் கிடைச்சா மொத்தத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொலவெறியோட அலையிறாரு. டைட்டில் கார்டு முடிஞ்சு கதை ஆரம்பிக்குது. கதை ஆரம்பிக்கும் போது எஸ்கேவுடைய தம்பியா வரக்கூடிய அதர்வா முரளி வந்து போராட்ட காலத்துல தீவிரமா செயல்படுறாரு. இது தெரிஞ்ச எஸ்கே வந்து நேரில் போயிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. வேணாம், போராட்டம் எல்லாம் படிக்கிற வேலையை மட்டும் பாரு, நம்ம போராட்டத்தினால எந்த ஒரு மாற்றமும் வராதுங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ண அவர் மறுக்க இப்படியே கதை போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து தம்பியோடு இணைஞ்சு இவரும் போராட்ட காலத்தில் குதிக்கிறார். எதற்காக திரும்ப போராட்ட காலத்துக்கு வந்தார்? அந்த இந்தி திணிப்பு எதிர்த்து போராடக்கூடிய விஷயத்துல மாணவர்கள் வெற்றி பெற்றார்களா அல்லது அரசாங்கம் வந்து வெற்றி பெற்றதா அப்படிங்கிறத அதுதான் மீதமுள்ள கதை. இந்த படத்துல ஃபர்ஸ்ட்ல கேஸ்டிங் பத்தி பேசிடலாம். எஸ்கே 25வது படம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். விஜய் டிவியில் வந்து கலக்கப்போகுது யாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் ஸ்டாண்டப் காமெடினா மிமிக்ரி ஆர்டிஸ்டா தன்னுடைய கெரியர் ஆரம்பிச்சு அதே சேனல்ல வந்து ஆங்கரா இருந்து கேமியோ ரோல்ல படங்கள்ல தலை காட்டி ஹீரோவாயிட்டு படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு 25 படங்களை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவருக்கு எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷோ ஷாக் சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். அதே நேரத்தில் இந்த படத்துல ஒரு மாணவனா, ஒரு மாணவர் அமைப்புடைய தலைவனா, போராளியா, அண்ணனா, பொறுப்புள்ள பேரனா, ஒரு குடும்பஸ்தனா, காதலனா, எல்லா பரிணாமங்களையும் சிவா தன்னுடைய நடிப்பை வந்து ரொம்ப பக்குவப்பட்டு ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ரவி மோகன் அவர்கள் வந்து அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு, ஒரு பிஸ்னஸ் இருக்கு. அந்த ஹீரோ இமேஜை உடைச்சிக்கிட்டு இந்த படத்துல வந்து நெகட்டிவ் ரோல் ஏற்று பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒரு வயலண்டா, ஒரு குரோயிலான பர்சனை வந்து நடிப்பில் அவரும் தன்னுடைய பங்கை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸ்ரீலீலா ஒரு தெலுங்கு பெண்ணா இதில் வர்றாங்க. ஒரிஜினல் அவங்களுடைய மதர் லாங்குவேஜ் கூட தெலுங்கு தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்துல வந்து அந்த காலகட்டத்துக்கான அந்த நடை உடை பாவனை, ஒய்யாரத்தோட நடந்து வர்றது, அவங்க இன்னசென்ட்டாக பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக அவங்ககிட்ட இருக்கு. அவங்களுக்கு வந்து தமிழ் இது டெபியூ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதர்வா முரளி இதுல வந்து ஒரு போராளியா வந்து நம்மளை வந்து மிரட்டுறாரு. எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதர்வா முரளிக்கு எந்த மாதிரியான ஒரு படம் அமையணும், அவர் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஹேர் ஸ்டைலில், அந்த மேக்கப்ல, அந்த காஸ்டியூம்ல அதர்வா முரளி வந்து ஒரு போராளியா, ஒரு தம்பியா வந்து செமையா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் அவரை பற்றி சொல்லணும். ரவிகே சந்திரன் இந்தியாவில் வந்து தலை சிறந்த சினிமாட்டோகிராஃபர்ல இவரும் ஒருவர். இந்த படத்துல வந்து செமையா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவரோட சேர்ந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், காஸ்டியூம், மேக்கப், ஹேர் ஸ்டைலு, லொக்கேஷன்ஸு எல்லாமே சேர்ந்து நம்மளை அந்த காலகட்டத்துக்கே கடத்தி கொண்டு போயிருக்கு. அந்த அளவுக்கு தான் ரவிகே சந்திரனும் மற்ற டெக்னீஷியனுடைய ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருக்குது. சுதா குங்காரா ஏற்கனவே நம்ம சூரர் ரிப்போர்ட்டில் அவங்களுடைய திறமன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த படத்தில் பேசிக்காக அவங்க வந்து ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் பர்சனாக இருந்தாலுமே கூட அவங்க கேள்விப்பட்ட விஷயமும் அவங்க வாசித்த புத்தகத்தின் வழியாக கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி அந்த இந்தி திணிப்பு போராட்ட காலகட்டத்தில் என்ன நடந்ததோ அன்றைக்கு இருந்த மனிதர்களோடு பேசி சில இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து சிவகார்த்திகேயன் வந்து இந்தி திணிப்பை எதிர்த்து போராடுவார். ஒரு கட்டத்தில் இந்தி தேவைங்கும் போது போயிட்டு ஹிந்தி படிக்கிறதா இருக்கட்டும், போராட்ட காலத்தில் வந்து இந்தி மக்களை பார்த்து நாங்கள் இந்தி மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்தி மொழிக்கு எதிரானவர்களும் அல்ல, இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான பதிவை வந்து பண்ணுறது வந்து அப்ளாஸ். அந்த வந்து இந்த டெல்லி வந்து மட்டும்தான் இந்தியாவா, சிதம்பரம்னா சைனாவில் இருக்கிறங்கிற டைலாக் வந்து புரட்சிகரமான வசனம். அதே மாதிரி இந்த படத்தில் இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து போராடினதில் இந்தி பேசாத மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாநில மக்களுடைய ஆதரவும் தமிழ் மக்களுக்கு இருந்தது அப்படிங்கிற அந்த காட்சியாக இருக்கட்டும், பொள்ளாச்சியில் நடந்த அந்த இனப்படுகொலையாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. நம்மள அந்த காலகட்டத்துக்கே கொண்டு போகிறாங்க. அது போதாது அப்படின்னு சொல்லி அண்ணாதுரையோட கேரக்டராக இருக்கட்டும், அதே மாதிரி அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்தக்கூடிய பக்தவச்சன் அவருடைய கேரக்டராக இருக்கட்டும், கலைஞருடைய கேரக்டராக இருக்கட்டும், சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்திரா காந்தி அம்மையாருடைய அந்த கேரக்டரை வடிவமைச்சதும் நல்லா இருக்கு. நேரு அவருடைய கேரக்டர் வர்றது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த தேர்ந்தெடுத்த கதையில எங்குமே வந்து
கொஞ்சம் கூட சொதப்பாமல் அந்த அந்த ஃப்ளேவர்லேயே அப்படியே படத்தை கொண்டு போன விதம் வந்து ரொம்ப அற்புதம். அட் சேம் டைம் வந்து கேமியோவை கொண்டு வரக்கூடிய பசில் ஜோசப் மலையாளத்துலேருந்து, தெலுங்குலேருந்து ராணா தகுபாட்டி, கன்னடாவிலேருந்து டாலி தனஜே உட்பட முக்கியமான கேமியோலாம் கொண்டு வந்து இந்த தமிழ் மக்களுக்கு மற்ற மாநிலங்களில் கூட அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருந்தது அப்படின்னு காட்டுது. வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு கேரக்டரை வச்சு அதை படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வச்சது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. சுதா கொங்கார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படத்தை நாங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து மொழிக்காக மொழி அரசியல் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கு, இந்த மொழிக்காக உயர்ந்த தியாகிகள் எல்லாம் நினைவு கொள்கிற மாதிரி நீங்கள் இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு பாராட்டுகள் மேடம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் அவங்களுக்கும் வந்து நாங்கள் பாராட்ட பதிவு செய்கிறோம். இந்த பொங்கல் வந்து ஒரு ஹிட் படத்தோட தமிழ் சினிமாவுடைய அத்தியாயம் தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டு மொத்தமாக இந்த படம் வந்து எல்லா தரப்பு ரசிகர்களும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும்.